கைஸ், இன்னைக்கு நான் வந்து ப்ராசஸ் அண்ட் த்ரெட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். ஸோ ப்ராசஸ் அண்ட் த்ரெட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஷின்ஸ் இன்டர்வியூவில். ஸோ இது ஈஸியாக சிம்பிளிஃபைடாக நான் இன்னைக்கு சொல்கிறேன். உங்களுடைய விபிஎஸ் ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு ப்ரைவேட் சர்வர் ஒன்று எடுத்துக்கலாம், இல்லை உங்களுடைய லோக்கல் கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லோக்கல் கம்ப்யூட்டரில் உங்களுடைய பேக் எண்ட் ரன் ஆகுது. எக்ஸாம்பிள், உங்களுடைய ஒரு பேக் எண்ட் 5001 ரன் ஆகுது, இன்னொரு பேக் எண்ட் 5002 ரன் ஆகுது. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேக் எண்டுமே தனித்தனி ப்ராசஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ராசஸ்க்குள்ள உங்களுடைய ரெக்வஸ்ட்டோ இல்லை உங்களுடைய டிபி கனெக்ஷனோ இதெல்லாமே நடக்குது இல்லையா? இது எல்லாமே ஒரு த்ரெட்ஸ் பண்ணுறது. இதுதான் த்ரெட்ஸ். ஒரு ப்ராசஸ்க்குள்ள தான் த்ரெட்ஸ் இருக்கும், மல்டிபிள் த்ரெட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மல்டிபிள் த்ரெட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த ப்ராசஸுக்கு தேவையான விஷயங்களை பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய ஒரு த்ரெட்டுக்கு இன்னொரு ப்ராசஸ்க்குள்ள நடக்கிற விஷயம் தெரியாது. ஆனால் ப்ராசஸ் எல்லாமே காமனான மெமரியை தான் ஷேர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மல்டி த்ரெட்டிங்ஸ், இந்த கான்செப்ட் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். இதை எப்படி எஃபிஷியண்ட்டாக ஓஎஸ் ஷெடியூல் பண்ணுது அப்படின்றது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்னை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். அண்ட் இது நியூ சேனல் டெக் ஆஃப் டவுன். ஸோ தேங்க்யூ.